இந்த குண்டலினி சக்திங்கிறதுக்குள்ளேயும் அந்த அபானன் அப்படிங்கிற அந்த காற்றுக்குள்ளேயும் ரெண்டு பேருக்கும் பரஸ்பரமாக ஒத்து வராது. இப்போ இந்த அபானனும் இந்த குண்டலினி சக்தியும் கபாலவாசத்தில் இணைக்கப்படுகிறார்கள். அங்கே முதுகுத்தண்டு வடிவமாக வந்து கபாலத்தில் வந்து குண்டலினி சக்தி ஏற ஒரு வடிவத்தில் இணைக்கப்படுது. அந்த அபான வாயு வந்து ஒரு நல்ல தன்மைக்கு மாறுது. ஒரு விஷத்தன்மையில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மைக்கு மாறி இந்த கபால வாசலில் இணையிறதுங்கிறது அவ்வளோ சாமானியமான காரியம் கிடையாது. அது இணையிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு அதிசயம்னு சொல்லுவாங்க. கபால வாசலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஞானி எப்படி இருக்கிறாருன்னா இறை தூதராக இருக்கிறார். கபால வாசலுக்கு போனதுக்கப்புறம் இறையாகவே இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையோடைய மிகப்பெரிய எதிரி யாருன்னா பித்தப்பை. அதுலேயே அவன் கதை முடிஞ்சு போயிடும். நாராயணனோட ஸ்ரீரங்கநாதருடைய ஒரு பெரிய செயல் வடிவமாக ஆண்டாள் தேவியை குறிப்பிட்டாங்க. இப்போ ஸ்ரீரங்கத்துக்கும் ஆண்டாள் தேவிக்கும் இடுப்புக்குள்ள சம்பந்தம் இருக்குது. அப்போ அவர்கிட்ட இருந்து இருக்கிற அந்த விஷயம் பேசப்படுங்கிறதுக்காக அவங்க அதுக்குரியவர் அப்படின்னு அதை வந்து வெளிப்படுத்திட்டாங்க. ஆனால் அதை மக்களால் உணர முடிஞ்சிச்சான்னா உணர முடியலை. அதை மக்களால் அதை பார்க்க முடிஞ்சிச்சான்னா பார்க்க முடியலை. படிப்பது கேட்பதை விட உணர்வது இந்த உலகத்தில் உயர்ந்தது. உணர்வதை ஒரு குருவிடம் இருந்து தான் அந்த குருவே நிகழ்த்தக்கூடிய செயலாக இருக்கும், அவர் கொடுக்கக்கூடிய செயலாக இருக்காதுன்னு மீண்டும் சொல்லிட்டாரு. அதான் சொல்கிறேனே, காலத்தால் ஒருத்தர் உருவாக போகிறாருனா தான் அவருக்கு இந்த இயற்கையே வந்து அந்த மும்மலத்தை அறுக்கிறதுக்கு உதவும். அதன் லேசுப்பட்ட ரூபத்தில் அது உதவாது. ஆன்மீகத்தை பரப்பி இந்த உலகத்தை அப்படியே காப்பாற்றுறதுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு தான் நீங்கள் எல்லாரும் இந்த உலகம் முழுக்க இருக்கிற என்னை சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ உங்கள் அப்பாவுக்காக உங்கள் அண்ணனுக்காக உங்கள் தம்பிக்காக உங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே தான் வந்து நிற்கிறீங்க. நெருப்பு, நீர், மண், பல விஷயங்களை ஒரு யுகம் மாதிரி கடந்து வரணும். இந்த தியானத்தில் வந்து ஒரு அனுபவம் வந்து யாருக்கு அவங்களுக்குள்ள ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது அது அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிறது தான் அதோடைய உண்மையான விஷயம். அவங்களுக்கு அது அவங்க இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெற போகிறாங்க, இந்த மாதிரி ஒன்று ஏற்பட போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அப்போ அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த பரிணாமம் அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ள ஒரு வியர்ப்பாகவும் ஒரு தியானம் பண்ணுற மாணவன் ஓரளவு தப்பிக்கிறான் அப்படின்னா காரணம் என்னன்னா அவனுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தமும் ஏற்படுறதுனால அவன் தேடுறான். அதனால தான் மோஸ்ட்லி இருக்கிற மாணவர்கள் கொஞ்சோண்டு பேராச்சும் தியானத்துக்குள்ளேயாச்சும் நிற்கிறாங்க, இல்லைன்னா தியானத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அந்த தியானத்துக்குள்ளே நிற்கிறதுக்கு உள்ள காரணம் என்னன்னா அது தனக்குள்ள நடக்கிறது தெரியாம அது ஒரு ஆனந்தமா இருக்கும்போது மீண்டும் மீண்டும் அதை தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அவன் உருவாக்கி அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆவல் வந்து அவனுக்குள்ள அது உருவாக்குது. அது வந்து ஒரு பெரிய ஒரு சூழலை வந்து உருவாக்குது. அதே மாதிரி உடல்ல சில எதிர்மறையான சில செயல்பாடுகள் சில வடிவங்கள்லாம் இருக்கு. இப்போ எதிர்மறையான செயல்பாடுகள் வடிவங்கள் அப்படின்னா என்னன்னா ஒரு கணவன் மனைவி வந்து வாழ்க்கையில் பிடிக்கலை அப்படின்னா கொண்டு போய் மனைவி ஒரு டைவர்ஸ் ஒரு விஷயத்தையும் கணவன் ஒரு விஷயத்தை கொடுத்து அது ஒரு நீதிபதிகிட்ட கொடுத்து அவர் மூலியமாக சரி செஞ்சு ரெண்டு பேரும் பரஸ்பரமாக நீங்கள் பிரிஞ்சு வாழுங்க அப்படின்னு ஒன்று கொடுக்குறாருல. அந்த மாதிரி இந்த குண்டலினி சக்திங்கிறதுக்குள்ளேயும் அந்த அபானன் அப்படிங்கிற அந்த காற்றுக்குள்ளேயும் ரெண்டு பேருக்கும் பரஸ்பரமாக ஒத்து வராது. ரெண்டு பேரும் நேரடியாக கான்ட்ராஸ்டான ஆட்கள். அந்த அபானன்கிறது அந்த மும்மலங்கிறதுக்குள்ள இருக்கிற செயல்பாடுகளுக்குள்ள இருக்கிற ஒரு நேரடியாக நல்ல பாம்போடைய காற்று விஷம் அப்படின்னு கூட நீங்கள் அதை வந்து நீங்கள் சொல்லலாம். அதை நேரடியாக ஒரு பதஞ்சலின்னு சொல்லலாம். குண்டலினி சக்தியை வந்து நீங்கள் ஒரு சாரப்பாம்புக்குரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படி இல்லை, இதுதான் சொல்லணும், இதுதான் அதோடைய சரியான விஷயம். அப்போ இந்த அபானனையும் இதுக்கும் நேரடியாக ஒத்தே வராது. இப்போ குண்டலினி சக்திக்கு நேரடியாக ஒரு எதிரானது எதுனா அபானன் குறிய விஷயமா அந்த தன்மையை பதஞ்சலிக்கும் இதுக்கும் ஆகாது அப்படிங்கிறது.
இதை வந்து ராகு கேதுன்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சண்டை இட்டுக்கிறதுக்கோ இவங்க ரெண்டு பேரும் பரஸ்பரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு. ரொம்ப சரியான தருணத்தில் இவங்க இணையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்காக தான் எப்பயுமே சொன்னாங்க, இந்த பித்தம், அந்த கேஸ், அந்த மாதிரி இந்த சம்பந்தமான விஷயங்கள் தியானத்துக்குள்ள இருக்கிறதுல அதான் முக்கியமான விஷயமா அந்த மும்மலம் அப்படின்னு சொன்னதுக்கு, அந்த மும்மலத்தை நீங்கள் சரி செஞ்சால் மட்டும்தான் இந்த அபான வாயு இந்த சாரப்பாம்போட இணைஞ்சு பணி செய்யறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தருவான். அப்போ தான் அந்த வாய்ப்பு உருவாக்கப்படும். அப்போ இந்த அபான வாயினால் ஒருத்தனுக்கு என்ன மாற்றம் அடையுதுன்னா, அவனுடைய அந்த சிறுநீர் கழிக்கிற இடம், அவனுடைய மலவாசல், அவனுடைய குடல், இந்த மூணும் சரி செய்யறதுக்கு வாய்ப்பை உருவாக்கப்பட்டாச்சுன்னா மட்டும்தான் அந்த அபான வாயு நல்ல தன்மைக்கு மாறுது அப்படிங்கிறது ஒரு பொருள். அதே மாதிரி இந்த அபான வாயும் இந்த சார பாம்புக்குள்ள குண்டலினி சக்தியாக சொல்லக்கூடிய குண்டலினி சக்தியும் தலையோடைய உச்சியில் ஒரு செயல் வடிவமாக ஒரு இடத்துல இணைப்புக்கான வாய்ப்பை சாத்தியப்படுத்திக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களுக்கு ஒத்துழைப்பை நல்கி ஒரு நல்ல செயலை கொடுக்கறது பீனியலும் பிக்யூட்டரியும் கொடுக்கப்படுகிறது. அப்போ இது கொடுக்கப்பட்டாலும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே பீனியல் கிளாண்டும் பிக்யூட்டரியும் உணர்வற்று போனதுனால இவங்க ரெண்டு பேரும் எந்த எதிரும் புதிருமாக இருந்தாங்களோ, யார் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணாங்களோ, இரண்டு பேரும் சேருகிறார்கள் ஒரு இடத்துக்கு. அதுதான் கபால வாசல் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த கபாலத்துக்குள்ள யாரும் அவ்வளோ சாமானியமாக சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த அபானனும் இந்த குண்டலினி சக்தியும் கபால வாசத்தில் இணைக்கப்படுகிறார்கள். அப்போ நேரடியாக முதுகுத்தண்டு வழியாக நேரடியாக போய் அங்கே முதுகுத்தண்டு வடிவமாக வந்து கபாலத்தில் வந்து குண்டலினி சக்தி ஏற ஒரு வடிவத்தில் இணைக்கப்படுது. அப்போ இவர் வந்து புருவ மத்தியில் ஒரு வெளிச்சமாக இருக்குது அபானன். கீழே இருந்து மேலே வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே கீழே இந்த இந்த மலைவாசல் இந்த வாசல்லாம் சரி செஞ்சு ஒரு நல்ல தன்மைக்கு அது மாறினதுக்கப்புறம் அந்த செயல் வடிவம் வந்து என்னன்னா புருவ மத்திக்கு அது வந்து வருது. அந்த புருவ மத்தியில் வந்து ஒரு வெளிச்சமாக மாறுது. அந்த வெளிச்ச வடிவத்துக்குள்ளே மாறினதுக்கப்புறம் அந்த அபான வாயு வந்து ஒரு நல்ல தன்மைக்கு மாறுது. ஒரு விஷத்தன்மையில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மைக்கு மாறி இவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்து அதில் அவங்களுடைய இதில் வந்து இணையப்படுறாங்க. கபால வாசலில் இணையப்படுறாங்க. இந்த கபால வாசலில் இணையிறதுங்கிறது அவ்வளோ சாமானியமான காரியம் கிடையாது. அது இணையிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு அதிசயம்னு சொல்லுவாங்க. அதிசயத்தோட தாண்டிய ஒரு அதிசயம்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த கபால வாசத்துக்குள்ள தான் அந்த இறையோட தன்மைக்குள்ள ஒரு செயல் வடிவம் இருக்கு. அந்த கபால வாசத்துல ஒரு நீர் இருக்குங்க. அந்த நீரிலிருந்து தான் இந்த 1000 இதழ் தாமரை மலர்கிறது. சரிங்களா? இந்த 1000 இதழ் தாமரையை அந்த நீர் வந்து பருகிறது இல்லை. அந்த நீரை அந்த தாமரையும் பருகிறது இல்லை. அப்ப அந்த செயல் அந்த வடிவம் என்னன்னா, நீர்ல தாமரை படாம இருக்கிறதுக்கு 2 தன்மை கொண்ட 2 நாகங்களும் அந்த 2 வடிவம்னு சொல்றாங்க. அதை நாகம்னா நாக மாதிரி இல்லாம 2 சுவாசம்னு அதை 2 தன்மையில சொல்றாங்க. குண்டலினி சக்தியோட தன்மையும் இந்த அபான வாயுவோட தன்மையும் கபால வாசல்ல இணைஞ்சு அவங்க ஒன்னா ஒரு இறை இருக்கும்போது இறை சக்தியை இறை அனுபூதியை அவங்க பெறாங்க. அப்ப அங்க 1000 இதழ் தாமரைகள் மலர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை அதை உருவாக்கி கொடுக்குறாங்க. அப்ப அந்த இடம்தான் மோட்சத்துக்கான இடம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த இடத்த எப்படி குறிப்பிடுறாங்க? ஆதி காலத்திலிருந்து ராமன், கிருஷ்ணன், கர்த்தர் இந்த மாதிரி இவர்கள் எல்லாம் இந்த வாசல்ல இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல அவங்கெல்லாம் வசிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறுபட்ட குறிப்புகள்ல இந்த கொடுக்கப்பட்டிருக்கு. இத எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த கபாலத்தை வந்து ஒரு ஞானியோடைய கமண்டலம் என்று அறிவிக்கிறாங்க. இந்த முதுகு தண்டுவடத்தை தண்டம் என்று அறிவிக்கிறாங்க. ஒரு சித்தர் வந்து கமண்டலமும் தண்டமும் வச்சிருக்கிறார்ல, இந்த தண்டத்தையும் இந்த கமண்டலத்தையும் முதுகு தண்டுவடத்தை தண்டமாகவும் இந்த கபால வாசலுது அந்த
அந்த செயல் வடிவமாக அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் அந்த செயல் வடிவம் இருக்கு. அப்ப தண்டத்திலிருந்து அந்த கீழிருந்து குண்டலினி சக்தியோட அலைவரிசை போய் கமண்டலத்துல விழுகுது. அந்த கமண்டலத்துல விழுக விழுக அந்த கமண்டலம் சேகரிக்கப்பட்டு அந்த முழு சக்தியோட அங்க 1000 இதழ்கள் தாமரைகள் மலருது. அப்ப அந்த 1000 இதழ்கள் தாமரையில உங்களுக்கு அவங்க குறியீடா எழுதி வச்சிருக்கிறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. கமண்டலத்துல இருக்கிற நீரை ஒரு ஞானி எடுத்து மோட்சத்துக்கு பயன்படுத்துவார், வரத்துக்கு பயன்படுத்துவார். ஒரு நீரை எடுத்து இப்படி தெளிச்சு விடுவாரு, இல்லைன்னா நீர்ல இருந்து ஒரு வேலை செய்யும் போது அங்க கிடைக்கும். அப்ப இந்த இந்த தண்டத்திலேருந்து போய் கமண்டலத்துல விழுகிற அந்த விஷயத்த அங்க இருக்கிற அந்த இடத்த வந்து எப்படி சொல்றாங்கன்னா மோட்சத்துக்குரிய இடம் அப்படின்னு அதை சொல்றாங்க. அப்ப அந்த மோட்சத்துக்குரிய இடத்துக்குள்ள இருந்து அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெறவர் பிணியால நோயா எவ்வளோ பெரிய தீவிரமான அந்த நோயோட இருக்கிறவங்களோட இவரை மாதிரி ஒருத்தர் பார்க்கும்போது அவங்களுடைய நோய் படிப்படியாக சரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அடுத்த கட்டமா இந்த கபாலத்துல இருக்கிறவங்களுடைய செயல்பாடுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மோட்சம் இவங்களை யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மோட்சம் கிடைக்குது. அவங்க இறப்புல இருந்து விடுபட வாய்ப்பு இருக்கு. அந்த மோட்சம் தீட்சையை கொடுக்கக்கூடியவன் இவன் தான். எல்லாராலையும் கொடுத்துட முடியாது. அப்ப இறந்தவர்களுக்கு ஆன்ம விடுதலையோ, இறந்தவர்களை பிழைக்க வைப்பதோ, இறந்தவர்களை பிழைக்க வைக்கிறதுனா இறந்தவர்களை மீண்டும் பிழைக்க வைத்து திருப்பி இறக்காம அவர்களுக்கு ஒரு கல்வியை கற்றுக் கொடுத்து அடுத்த பிறப்புல அவர்களுக்கு கடை சேர்த்துறது, இப்படியும் ஒரு 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 செயல் இருக்கு. இறந்து போனவங்களை அப்படியே தூக்கிட்டு வர்ற ஒருத்தரை யாராவது சில நபர்களை ஞானிகள் காப்பாத்துறாங்க. இறந்து போய் சுடுகாட்டில் இருக்கிறான்ல அவனுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்து மீண்டும் அவனை பிறக்க வைத்து அவனுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த கபால மோட்சத்தை கொடுத்து அவன் இறக்காமல் இருப்பதற்கு, அவன் பிறப்பு இறப்புலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கித்தார். இப்ப இந்த கபால மோட்சம் அப்படிங்கிறது ஏறத்தாழ பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த ஞானிகள் இருந்தாங்க. இப்ப சமீப காலத்திலாக பூலோகத்துல அந்த மாதிரி ஞானிகள் இல்லை. இப்ப அதுக்கான ஒரு சூழல் உருவாயிருக்கு. இப்ப அந்த கபாலத்திலிருந்து இருந்து ஒருத்தன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறான். விவேகானந்தர் கூட அந்த கபால வாயு தான் உடைச்சுக்கிட்டு வெளியில வந்திருக்கிறார். அந்த கபாலத்துக்குள்ள இருந்து அவரு அந்த கபால தீட்சையை அவர் பெற்றிருந்தா அதை உடைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காங்க. அப்ப அவருடைய உடலிலிருந்து உயிரை பிரிச்சு எடுக்கிறதுக்கு அவர் கபால வாயை அவர் கஷ்டப்பட்டு அவர் போராடி அந்த ஞான கலையிலிருந்து அதை உடைத்து அதை வெளியில வருகிறார். ஆனால் உண்மையாக இந்த 2 பேரும், இந்த அபானனும் இந்த குண்டலினி சக்தியும் அங்க இணைந்த போது அதுதான் சொல்றாங்க, அந்த கபாலத்தை வந்து யாரும் பார்த்ததில்லை, அதுதான் இறைவன் குடியிருக்கிற இடம். அப்ப எல்லா செயலையும் ஒரு இடத்துல கொண்டு போய் இணைக்கிறதுங்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு லைன், எல்லா லைனையும் கொண்டு போய் மொத்தமா உச்சியில கொண்டு இணைச்சிடுறது. அந்த உச்சியில கொண்டு போய் இணைத்து அது எல்லாத்தையும் ஒரு குவியலாக வச்சிருக்கிறது. அந்த குவியல்ல தான் ஒரு பெரிய பணி நடக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த பணியிலிருந்து தான் ஒரு தீவிரமான ஒரு செயல்பாடுகளுக்குள்ள இருக்கு. அப்ப இது இங்க கபாலத்துக்குள்ள இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற பீனியலுக்கோ பிக்யூட்ரியோ என்னன்னா உணர்வற்ற நிலைக்கு இது போயிருது. அதனால அங்க ஒரு பெரிய ரோல் இல்லாம மாறிடுது. அப்ப அவர் அந்த மாதிரி ஒரு அனுபவம் பெற்றவர் எப்படி பணி செய்வார்னா உலக அமைதிக்காக பணி செய்வார். உலக அமைதி அப்படின்னா, உலகம் அமைதின்னா உலகத்தை அமைதிப்படுத்த முடியாது. மனதை எப்ப அமைதிப்படுத்துறோமோ அப்போ உலகம் அமைதியாகும். அப்ப மனதை கட்டுப்படுத்துற வித்தை தெரிந்தவர் அவர். அந்த கபாலத்தில் இருக்கிறவர்கிட்ட மனதை அமைதிப்படுத்த தெரிந்தவர், மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவர் அவருக்கு தெரியும். அப்ப அவருடைய பிரயாணத்துல, அவருடைய பயணத்துல, அவருடைய டிராவல்ல இந்த உலகத்துக்கு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு ஒண்ணு. 2வது, அவரிடம் இருந்து இந்த கபால தீட்சை கிடைக்கும். அப்ப அவர்கள் இறப்புல இருந்து விடுபடுவாங்க. இறப்பு அந்த செயல்ல இருந்து விடுபடக்கூடிய செயலாக மாறும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இன்னொரு பெரிய விஷயத்தை விவாதிக்கிறாங்க. என்னன்னா,
இந்த அபானனும் இந்த குண்டலினி சக்தியும் அந்த கபாலத்துல இணையும் போது அந்த இடம் எப்படி இருக்கும்னா வர்ணிக்கவே முடியாத ஒரு இடமா இருக்குங்கிறாங்க. அதோடைய ரெண்டும் இணையும் தன்மையில இரண்டு பேரும் ரெண்டு கான்ட்ராஸ்டான விஷயம். ரெண்டு பேரும் இணையும் அந்த தருணம் இணைந்ததுக்கு அப்புறம் அந்த இடம் எப்படி இருக்கும்னா வர்ணிக்க முடியாது. அதை நீங்க சொர்க்கம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தான் மீனிங்கிறாங்க. அந்த இடம் தன்னை இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆனந்தம் பேரானந்தம் நிகழ்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. எனி டைம் அங்க அந்த கபாலத்துல அந்த பகுதியை வசிக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்னா மனம் வேலையே செய்யாதான். அப்ப அவன் ஆனந்தமாவே இப்படியே ஆழ்ந்து இருப்பானா. அப்ப அந்த இடத்துக்குள்ள இருக்கிற தருணங்கள் ஒரு விஷயமே சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களோட விஷயம் பனிப்பொழிவு இருக்கும். அவங்க நீர்நிலைகள்ல அப்படியே அந்த சொர்க்கம் சோலை மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள அவங்க இருப்பாங்க. அப்ப அங்க என்ன நிகழும்னா அந்த நீர்ல ஒரு 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 நெருப்பு மாதிரி இருப்பாங்க. இப்ப ஒரு கீழே அந்த கபாலத்துல இருக்கிற நீர் அக்னி மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், நீரே கொதிக்குதுன்னு வச்சுங்களேன், அதுக்குள்ள ஒரு மலர் மலர்ந்து இருக்கு. நம்ம ஊர்ல வெந்நீர்ல ஏதாவது ஒரு மலர் மலருமா, அந்த மாதிரி அது மலருது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பனிப்பொழிவு அப்படியே பொழிந்து படர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் அப்படியே பனிப்பொழிவு இருக்கு. இது எல்லாம் நிகழும் போது கூட அவர்கிட்ட இருந்து என்னன்னா அந்த அந்த வடிவம் எப்படி காட்டப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய தன்மையிலேருந்து அவங்க விடுபடலை. அவங்க தன்மை எப்படின்னா அவங்கள யாருன்னே தெரியல, கபாலத்துல இருக்கிறாங்க, அவங்கள எப்படின்னே தெரியல, காற்று தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காற்று தான். இந்த ரெண்டு தன்மை கொண்ட காற்று அங்க கபாலத்துல இருக்கும்போது அந்த இடமோ அந்த செயலோ ஒரு பெரிய செயலாக மாறி போயிருது. அந்த அலைவரிசைக்கு அளவிடவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஒரு ஞானி இருக்கிற இடத்துல எப்படி பேர் அமைதியா இருக்குன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களோ, ஒரு ஜீவசமாதியா ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது உங்களை அறியாம ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறீங்களோ, அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஒரு செயல் அந்த பகுதியே கிட்டுமா. எப்பொழுதுமே ஒரு பேர் அமைதி அப்படியே நிகழ்ந்துகிட்டே இருக்குமா. அப்படியே ஒருத்தர் அப்படியே பார்த்த மாதிரியே அப்படியே நிக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அப்படியே தான் இருப்பாராம் அவரு. என்ன ரியாக்ஷனே கிடையாது, அந்த இடம் அப்படியே தான் இருக்குமா. அந்த மாதிரியான ஒரு சூழல், ஒரு தன்மை, ஒரு வடிவத்தை தான் ஒரு பெரிய செயல் வடிவமா இதை நிகழ்த்துறாங்க. கர்த்தர் அவர்கள் அந்த சிலுவையில அறையப்பட்ட போது, சிலுவையில இருக்கப்பட்ட போது இந்த கபால வாசல்ல இருந்து தான் 3வது நாள் உயிர் பிழைத்தாரு. உயிரை மீண்டும் பெற்று வர்றாரு. உயிர் பெற்றார். அந்த 3வது நாள் அவர் வந்தார் அப்படின்னு சொல்றது எங்கன்னா இந்த கபால வாசல்ல இருந்து அவருக்கு மீண்டும் இறப்பு இல்லாத, அதான் சொல்லுவாங்கல்ல, அந்த கபால வாசல மரணம் இல்லாத பெருவாழ்வும். அந்த கபால வாசல்ல இருந்து ஒருத்தர் மீண்டும் வர்றாருன்னா இறை கபால வாசலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஞானி இறை தூதரா இருக்கிறார். கபால வாசலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஞானி எப்படி இருக்கிறார்னா இறை தூதரா இருக்கிறார். கபால வாசலுக்கு போனதுக்கு அப்புறம் இறையாவே இருக்கிறார். அப்ப ஒரு இறை தூதர் மாதிரி செயல்பட்ட கர்த்தரை கபால வாசல்ல இருந்து 3வது நாள் விழிக்கிறார். அந்த கபால வாசல்ல இருந்து அவருக்கு அந்த காற்று 2 காற்று சேர்ந்து வரும்போது அவர் ஒரு பிரகாசமான இறை செயலாக, இறை தூதர், இறையாகவே அவர் வெளிப்படுறார். அவருடைய முழு செயல் வடிவத்துக்குள்ள இருந்து தான் அந்த பாலைவனத்தோடைய செயல் வடிவம். இதெல்லாம் இஸ்லாம் கிறிஸ்துவத்துக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய தாற்பயங்கள் எல்லாமே இந்த கபாலத்துக்குள்ள இருந்து தான் நிறைய விஷயங்கள் தோற்றி வைக்கப்பட்டது, கிடைக்கப்பட்டதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்ப நம்ம பண்டைய காலத்துடைய வரலாறுகள்ல பாத்தீங்கன்னா இந்த கபாலத்தை பத்தி நிறைய எழுதியிருக்கிறாங்க. இந்த அபானன் காற்றை பத்தியும் எழுதியிருக்கிறாங்க, இந்த குண்டலினி சக்தியை பத்தியும் எழுதியிருக்கிறாங்க. நிறைய வரலாறுகள் இருக்கு. அப்ப ஏகப்பட்ட வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிற, ஏகப்பட்ட இந்த 1000 இதழ் தாமரைகளை பற்றியோ எல்லா விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை முழுமையாக அதற்குள் ஊடுருவி அதற்குள் பார்ப்பது, அதுக்குள்ள போய் அதை உணர்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் வேணும். இப்ப நம்மக்கிட்ட இந்தியா மாதிரி நகரத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, உணர்றது இல்லை, நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம்.
தெரிஞ்சுக்கிறோம், கேள்விப்படுறோம். ஆனா ஞானி என்னன்னா படிக்கல, கேள்விப்படல, உணர்றான். அப்ப பல நாள் தியானத்துக்குள்ள ஆழ்ந்து போனவன் ஒரு நாள் அந்தந்த இடத்த உணர்றான். அப்ப அவன் வீட்டுக்குள்ளே, அவன் வசிக்கின்ற உடலுக்குள்ளே அவனுடைய இடத்த, மலவாசலை எப்படி பயன்படுத்தணும், அந்த நீர் போற சிறுநீர் வாசலை எப்படி பயன்படுத்தணும், தன்னுடைய குடல் வாழ்வை எப்படி பயன்படுத்தணும், இதெல்லாம் கரெக்டா இருக்கும் பட்சத்துல அது மேல் நோங்கி வருங்கிறத அவனுக்கான அது புரிதலை அவனால ஏற்படுத்தி கொள்ள முடியல. எத்தனையோ வைத்தியங்கள், எத்தனையோ ரகசியங்களை மனித குலத்துல இருக்கிற எத்தனையோ மனிதனுக்கு தெரிஞ்சிருக்கு. எத்தனையோ முக்கியமான தொன்மையான வரலாறுகளை படிச்சு சில குருமார்கள்ட்ட இருந்தும் நிறைய பேரால இதை அறியவோ இதுல மேற்கொள்ளவோ முடியாம அவங்களுக்கு போயிருக்கு. காரணம் இது இந்த மாதிரி ஒரு செயல் அதுவாக நிகழும் அப்படிங்கிறாங்க. இப்ப ஒரு கபால வாசலுக்குள்ள இருக்கிற இடம் சொர்க்கம்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்குள்ள நீங்க உண்மையான சொர்க்கத்தை பார்க்கலாம் அப்படிங்கறதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப உண்மையான சொர்க்கம் என்பது என்ன என்றால், அங்க நீங்க ஒரு ஆனந்தமா இருப்பீங்க அப்படிங்கறதா உண்மையான சொர்க்கம். அப்ப அந்த ஆனந்தம் அப்படிங்கிற பொருள் என்னன்னா, அசைவற்று உணர்வற்று இருக்கிறது தான் அந்த ஆனந்தங்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாம, சலனமே இல்லாம, எதுவும் தேவைப்படாம, எந்த உணவோ எந்த உடையோ எந்த பேச்சோ எந்த வடிவமோ தேவையில்லாமல் அப்படியே ஒரு வடிவத்துல உருவாகி நிக்கிறீங்கல்ல, அதே வடிவத்துல ஃப்ரெஷ்ஷாவே பல ஆண்டுகள் அப்படியே இருப்பீங்களாம். அங்க என்ன நடக்குமா, வளர்ச்சியே, அந்த தோல் கீழ் மாற்றம் எதுவுமே இருக்காதாம். அப்படியே எப்படி அமர்ந்து இருக்கீங்களோ, ஒரு குழந்தை வடிவமா அமர்ந்திருக்கீங்கன்னா அதே குழந்தை வடிவமா பல ஆண்டுகள் இருப்பீங்களாம். இது கற்பனை அல்ல, நிஜம். ஏன்னா இந்த அலைவரிசை அப்படி ஒரு செயல்பாடுகளை போட்ட பொருள் மாதிரியே இருக்குமா, வச்ச பொருள் வச்ச மாதிரியே இருக்குமா. இப்ப இங்க பூலோகத்துல ஒரு பொருளை வச்சுட்டீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பொருளோட தன்மையே மாறி இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். இப்ப நம்ம குழந்தையில பிறந்து வளரும் போது நம்மளுடைய செயல்பாடுகள், நாம வளர்றோம், நம்மள இன்னொருத்தவங்க வளர்க்குறாங்க அப்படிங்கிறதோட இந்த அலைவரிசையில நீங்க பருவ மாற்றம் அடைஞ்சே தீருவீங்க. உங்க தாய் தந்தை டாக்டர் யாரும் வளர்க்கலாம் வேண்டியதில்லை. உங்களை சும்மா அப்படி போட்டாவே நீங்க வளர்ந்துருவீங்க. புரியுதுங்களா? அம்மா அப்பாவே கிடையாது, ஒரு குழந்தைய தூக்கி ஒரு ஆசிரமத்துல போட்டா கூட அந்த குழந்தை வளர்ந்துடும். ஏன்னா இந்த அலைவரிசையால அப்படி இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல தூக்கி போட்டா கபால வாசல்ல, அறிவியலா சொல்றேன், சயின்ஸா சொல்றேன், நிரூபணமா சொல்றேன், ஒரிஜினலா சொல்றேன், ஏதோ ஆன்மீகத்துக்காக ஒரு பரப்பளவுக்காக ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக கிடையாது. இங்க இருக்கிற அத்தனை குழந்தைகளும் தானாகவே ஒண்ணுமே இல்லைனாலும் பருவமாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். இங்க இருக்கிற அத்தனை மனிதர்களும் அப்படிதான், மரங்கள் தாவரங்கள் எல்லாமே அப்படிதான். எல்லாத்துக்குள்ளேயும் வெவ்வேறு தன்மைகள் உருவாகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த கபால வாசலுக்குள்ள அந்த செயல்ல அங்க இருக்கிறது எப்படி ஒரு பொருளை வச்சீங்களோ அப்படியே இருக்குமா. அதனாலதான் அந்த இறை அப்படிங்கிறது ஒரே வடிவத்து அப்படியே ஒரே என்ன செயல்ல இருக்கோ அதே செயல்ல இருக்குமா. புரியுதுங்களா? அதனால அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வடிவம். இதை பயிற்சியா இதை சொல்றத இதை போறதோட இந்த மும்மலத்தை அறுக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான சவால். புரியுதுங்களா? இந்த மும்மலத்துக்கான ஏகப்பட்ட பாடத்திட்டங்கள் இருக்கு. ஏகப்பட்ட பெரிய பெரிய குருமார்கள்லேருந்து சிறு குருமார்கள் வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேரும் பேசப்பட்டிருக்கு. எல்லாமே இருந்தாலும் இந்த மும்மலத்தெல்லாம் அவ்வளோ சாமானியமா அறுக்கிறதுங்கிறது இயல்பா இயற்கையா அது பிரபஞ்சத்தால நிகழ்ந்தாதான் உண்டு. அதை வகுப்பா பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சாதாரணமா ஒரு வார்த்தையா ஒரு 25 நிமிஷத்துல ஒரு உரையாடலை நடத்திட்டு போயிடலாம். ஆனா இதை கடக்கிறதோ இது நடக்கிறதுங்கிறதெல்லாம் பெரிய ஆண்டுகள் தேவைப்படும். காலங்கள் உருண்டோடுன்னு சொல்லுவாங்கள். அந்த மாதிரி பெரிய நாட்கள் தேவைப்படுகிற செயல்கள். இதெல்லாம் ஒரு சாதாரணமா சாத்தியப்படுத்துற செயல்கள் கிடையாது. அந்த அபானனெல்லாம் ஒரு நல்ல தன்மைக்கு மாத்துறதுங்கிறது ஒரு இயல்பாக ஒரு வார்த்தையால நிகழ்த்தி வார்த்தை ஜாலத்தால இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு நூல் எடுத்து பூவை கட்டி கோத்துற மாதிரிலாம் செயல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒட்டுமொத்தமான ஒரு சாதாரண இங்க இருக்கிற எத்தனையோ மனிதனுக்குள்ள பாருங்க, அவனுடைய வாழ்க்கையோடைய மிகப்பெரிய எதிரி யாருன்னா பித்தப்பை. அதுலயே அவன் கதை முடிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? அந்த வாயுவையோ பித்தப்பையோ அவனால சரி செய்யறதுக்கு இந்த
உலகம் தோன்றிய காலத்திலேருந்து இன்ன வரைக்கும் அவனால் சரி செஞ்சுக்கவே முடியல. ஏன்னா அவன் எந்த உணவு எடுத்தாலும் இந்த 2 செயலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் டெய்லியும். இவன் 2 உணவையும் எடுக்கல, நீர் எடுத்தா கூட இது 2 சேரும். அவன் டயட் அப்படின்னு சொல்றான்ல, அந்த டயட்லேருந்து ஒரு உணவு எடுக்கிறான் பாருங்க, ஆப்பிளோ கொய்யா பழமோ, அதுலேயும் இது 2 போய் சேரும். இதுலேருந்து அவன் ஒரு தப்பிக்கவோ இதுலேருந்து ஒரு செயல் பண்ணிக்கவோ முடியாது. அப்ப இதெல்லாம் முற்றிலுமாக மாறுபட்ட போதுதான், அதுல மாறுபட்டு வரும்போது தான் பெரிய மாற்றத்தை நம்மளால அதை உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க அவசியமா தெரிஞ்சுக்கணும். அப்ப ஏதோ ஒரு வகுப்புல ஒரு ஞானி பேசுறது எதிரில் இருக்கிறவங்கள ஒரு 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 இன்டென்ஷனுக்காக பேசுறது இல்லை. அதை டெப்தா புரிஞ்சுக்கணும். அந்த எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்கள், இந்த செயல் எல்லாத்தையும் தாண்டி அவங்க என்னன்னா ஒரு ஸ்டேஜில் இதை இந்த உலகத்துல என்னன்னா ஒரு குறியீடு மாதிரி வெளிப்படுத்திட்டு போறாங்க. இப்ப ராமன் அப்படிங்கிறதுக்கு ஒரு தோற்றம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒருத்தர் கபாலத்துக்கு போனாருங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு வரலாறா சாட்சி சொல்லிட்டு போறாங்க. கர்த்தர் அப்படிங்கிற ஒருத்தர் 3ஆவது நாள் உயிர் பழைத்தார், உயிர்த்து மீண்டு வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறியீடு அவங்க அதை மேற்கோள் காட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் என்னன்னா அவங்களே ஒரு வரலாறை அதை உண்மைத்தன்மைய இதை மக்களால் அறிந்திட முடியாது, மனம் படைத்தவனால் அறிஞ்சிட முடியாது. யாமே சாட்சி சொல்கிறோம், யாமே அதை உறுதிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழலை சொல்லிட்டு போறாங்க. அப்படிதான் கிருஷ்ணனுடைய விஷயம், அப்படிதான் நாராயணனோட விஷயம், அப்படிதான் சிவனுடைய விஷயம், அப்படிதான் தேவி பார்வதியோட விஷயம். இதெல்லாம் எதற்காக சொல்லப்படுதுன்னா அதை பார்த்தவங்க, அதை அறிந்தவங்க மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அப்போ அவங்க ஊர்ல பார்த்தவன், கேள்விப்பட்டவன், ஊர்ல மனிதனா இருக்கிறவன் தன்னையும் அதை ஒரு பார்த்ததை பார்த்த மாதிரியே சொல்ல மாட்டான். நீங்க எந்த பணக்காரரையோ எந்த தலைவனையோ பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அந்த புத்தகத்துல உள்ளதை பேசுறதை தாண்டி அந்த புத்தக எழுத்தாளரை தாண்டி இவன் பேசிவிடுவான். நீங்க உலகம் முழுக்க இருக்கிறத எல்லாத்தையும் பாருங்க. அதே மாதிரி நாம பார்த்த விஷயத்த பார்த்த மாதிரியே சொல்ல மாட்டோம். ஒரு வீட்டுல ஒரு இடத்துல ஒரு சண்டைன்னா அந்த சண்டையை அப்படியே விவாதிக்க மாட்டோம், இன்னும் 4 வார்த்தையை போட்டுருவோம் நம்மளை அறியாமே. அப்படி இல்லைன்னா இன்னும் 4 வார்த்தையை குறைச்சிருவோம். அப்ப ஒரு ஞானி என்ன சொல்றான்னா, மனம் இல்லாதவன் பொய்யை உரைக்க மாட்டான், பார்த்ததை பார்த்த மாதிரியே சொல்லிடுவான். அப்ப நீ அடையிற, நீ அதை பெறங்கிறத தாண்டி ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவனை கௌரவிக்க விதமா அவனே அந்த விஷயமா இந்த மாதிரி ஒரு சூழல், இந்த மாதிரி ஒரு தோற்றத்துல ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெற்றாரு, அவர் இத்தனை இந்த ஒரு 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 யுகம் வரைக்கும் இல்லை எத்தனை காலங்கள் இருக்கோ அந்த பொசிஷன் வரைக்கும் அவர் ஒரு வடிவத்துக்குள்ள அவருடைய அலைவரிசை இந்த உலகம் பேர் சொல்லும். இந்த உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் பல ஆண்டுகளா கர்த்தரை உலகம் முழுக்க வச்சிருந்ததுக்கு காரணம் அந்த கபால வாசல்லேருந்து அவர் ஒரு பெரிய இதனாலதான் அந்த அலைவரிசை அவ்வளோ பெரிய தீவிரமா மேல் நோக்கி உலகம் முழுக்க அது பரவப்பட்டது, உலகம் முழுக்க ஒரு செயல் வடிவம் பட்டது. அப்ப அந்த ரகசியத்தை அவங்க வாயிலிருந்து அந்த பார்த்ததை சொல்லப்பட்டு அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எழுதி மக்களிடம் விநியோகிக்கப்படும் போது இப்போ அந்த அலைவரிசை கிடைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான். இப்போ அந்த சொர்க்கம்ங்கிறதுக்கும் என்ன சொல்லியிருக்கிறோம்னா அதுலேருந்து இருக்கிற அலைவரிசை தீவிரமாக இருக்கிற மாதிரி இந்த கபாலத்துலேருந்து வந்தவங்க அந்த மோட்சத்துக்கான வழியை கல்லறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு வழியை காட்டுவாங்க, ஒரு செயல் வடிவத்தை செய்வாங்க. இதுதான் நம்ம ஊரில் குறியீடாக வச்சு நாராயணனை சொல்லி, கல்கியோடைய அவதாரத்தை சொல்லி, இல்லை நாராயணனுடைய பல அவதாரங்களை சொல்லி அவங்க சொர்க்க வாசலுக்கு திறக்கப்படுறது, சொர்க்க வாசல் மார்கழியில் இருக்கிற இந்த இதில் புரட்டாசியில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் அவங்க மேற்கோள் காட்டி ஒரு புத்தகமாக உருவாக்குறதுக்கு ஒரு பணி செஞ்சாங்க. அதே மாதிரி நாராயணனோட ஸ்ரீரங்கநாதருடைய ஒரு பெரிய செயல் வடிவமா ஆண்டாள் தேவியை குறிப்பிட்டாங்க. இப்போ ஸ்ரீரங்கத்துக்கும் ஆண்டாள் தேவிக்கும் இடுப்புக்குள்ள சம்பந்தம் இருக்கு. இப்ப தேவியோட செயலுக்கும் ரங்கநாதனுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க காற்று வடிவத்துக்குள்ள பெரிய இது இருக்கு, நீ உள்ள போய் அறிந்தாதான் நாராயணனுக்குள்ளேயும் ஸ்ரீரங்கத்துக்குள்ளேயும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாளுக்குள்ளேயும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கிறத தெய்வமா பக்தியா இல்லாம காற்றா உண்மையா நிஜமா அதற்குள்ள ஒரு அனுபவமா அதை கொஞ்சம் உணர்ந்தவன், கொஞ்சம் பார்த்தவன், அதுக்குள்ள இருந்தவன், அதுக்குள்ள பயணிச்சவன், அதுக்குள்ளேயே
தன்னை வாகித்து கொண்டு இருப்பவனால அதை விவாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவம் மாதிரி. அப்போ அதனால தான் அந்த அந்த செயல் வடிவமெல்லாம் புத்தகமாக கொடுக்கப்பட்டு அந்த வடிவமெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ இந்த உலகத்துக்குள்ள சில ஆண்டுகள் இவர்கள் பெயர்கள், இவர்கள் அலைவரிசை இந்த உலகம் முழுக்க வர்ற அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல வர்ற மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நாராயணனை பத்தி எவ்வளவு ஆண்டுகளா நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப அவர்கிட்ட இருந்து இருக்கிற அந்த விஷயம் பேசப்படுங்கிறதுக்காக அவங்க அதுக்குரியவர் அப்படின்னு அதை வெளிப்படுத்திட்டாங்க. ஆனா அதை மக்களால உணர முடிஞ்சிச்சான்னா உணர முடியல, அதை மக்களால அதை பார்க்க முடிஞ்சிச்சான்னா பார்க்க முடியல. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, படிப்பது கேட்பதை விட உணர்வது இந்த உலகத்தில் உயர்ந்தது. உணர்வதை ஒரு குருவிடம் இருந்துதான் அந்த குருவே நிகழ்த்தக்கூடிய செயலா இருக்கும், அவர் கொடுக்கக்கூடிய செயலா இருக்காதுன்னு மீண்டும் சொல்லிட்டாரு. கொடுக்க முடியாதுப்பா இதான்ட்டாரு, இதை கொடுக்க முடியாது. இதை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவாக உன்னிடம் வரும். அப்ப அதுவாக எப்படி வரும்னா, அதுக்குன்னு கால நேரம்னு ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்குல அதுவா உன்கிட்ட வரும். அப்ப உன்னோட அது ஒரு பணி செய்யும், அது உனக்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்கும் அப்படின்ட்டாரு. இப்ப கபால வாசலுக்குள்ள இருக்கிற ஒருத்தனை நீ போய் உனக்கே தெரியாம தான் பார்த்துருவ. எவன் கபால வாசல்ல இருக்கிறான், எவன் கபால வாசல்ல இல்லாம இருக்கிறான்னு உனக்கு தெரியாது. நீ யதார்த்தமா அன்னஸ்படா வேற ஒரு விஷயத்துக்காக ஒரு 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 தொழில் நிமித்தமாகவோ உன்னுடைய வாழ்க்கை நிமித்தமாகவோ நீ போய் பார்க்கும்போது அவன் உனக்கு தேவையானதை உனக்கே தெரியாம அவனிடம் இருந்து உனக்கு வரப்படும், அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரப்படும். அப்ப அவன் அப்படியே பார்த்துட்டு அவன் பாட்டில் போய்கிட்டே இருப்பான். இதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதான். குரு பார்த்தால் கோடி நன்மை, ஒரு குருவால் பார்க்கப்படணும். புரியுதுங்களா? குருவால் பார்க்கப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா எங்க மெயின் பண்ணான்னா இந்த செயலுக்காக தான் பண்ணான். ஏன்னா அவர் குரு அப்படிங்கிறதோட அவர் பெரிய அலைவரிசை. அவர் தீமையை வசத்தை முறித்தவர். அப்ப என்ன அவரை பின்பக்கம் பார்த்தாலும் முன்பக்கம் பார்த்தாலும் சைடில் பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அவர்கிட்ட இருந்து நல்ல தன்மை மட்டுமே வெளிப்படுத்தப்படும், வெளியிடப்படும். அவரை நீ வேற எந்த தன்மையிலையும் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ராகு திசை, கேது திசை, சுக்கிர திசை, புதன் திசை, செவ்வாய் திசை, எல்லா திசையிலையும் அந்த குருவாகவே இருப்பார். அதுக்குத்தான் பல ஆண்டுகள் தேவைப்படுது. இந்த இந்த செயல் இருக்குல்ல, அதுவா இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த அலைவரிசையா இருக்கிறது இருக்குல்ல, அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆசீர்வாதம் நீங்க வாங்கிறது, ஒருத்தரை பார்க்கறது உகர்ந்தது அப்படிங்கிறது எதை சொல்றாங்கன்னா, உருவாகாத ஒருவரை, தன்னையே உணராத ஒருத்தரை, ஒரு உணர்வு நிலையில் இல்லாத ஒருவரை நீ எத்தனை முறை குருவா நினைச்சு வணங்கினாலும் அவரை பார்த்தாலும் அது பயனற்றது, அது ஒரு செயல்பாடுகள்ல இல்லை, அதை பத்தி பேசியோ அதை சொல்லியோ ஒன்றும் பயன் இல்லை, அது பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். அது தற்காலிகத்துக்குரிய உன் மனதை நீ கடக்கிறதுக்கும் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் அது பயன்பெறும். அப்ப இந்த மாதிரி அனுபவம் பெற்றவனை அவ்வளவு சாமானியமா பார்த்திட முடியாது. அப்ப பார்க்கறதுக்கு வாய்ப்பை இந்த காலம் உனக்கு உருவாக்கி கொடுக்குது. அப்ப அந்த காலம் உருவாக்கி கொடுக்கும்போது அவனிடம் இருந்து ஒரு செயல் அப்படியே உனக்குள்ள அது கிடைக்கப்பட்டுரும். இப்ப அவன் கொடுக்குறான் அப்படின்னா 30 ஆண்டுகள் கழிச்சு கூட இது வேலை செய்யும், 40 ஆண்டுகள் கழிச்சு கூட வேலை செய்யும், உன்னுடைய 68வது வயசுல கூட வேலை செய்யும். ஒருத்தன் 5 வயசுல ஒருத்தன் கொடுத்துட்றான், அவன்கிட்ட ஒண்ணு கிடைச்சிருது. அவன் கொடுக்கறது அப்படிங்கிறது நான் மீண்டும் சொல்றேன், அவர் கொடுக்க மாட்டார். எப்பொழுதுமே குண்டலினி சக்தி இந்த இந்த காற்றுகள் எல்லாம் கொடுக்கறதே கிடையாது. அது ஒரு பணி செஞ்சு அப்படி இருக்கும்போது அந்த பணி செஞ்சு இருக்கிற அதை பார்க்கிறவங்களுக்கு அதிடம் இருந்து அந்த அலைவரிசை அதுவாக வரும் அப்படின்னு அதை விவாதிக்கிறாங்க. அப்ப அது உலகத்துல சொல்றது மிகப்பெரிய உண்மை தத்துவமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிறு குழந்தை கூட, நான் கூட ஒரு சிறு குழந்தை தான், நான் ஒரு சிறு குழந்தை கூட கபால வாசல பேசுற
எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அதை பேசிட முடியாது, அதை சொல்லிட முடியாது. இது வாய் வார்த்தையால் சொல்வதோ படிப்பதோ எழுதுவதோ இல்லை. இதெல்லாம் சாத்தியப்படுத்துறதுக்கு எந்த சூழல்லையும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது நிகழ்ந்தாதான் உண்டு. இதுக்கு வேற எந்த சொல்யூஷனுமே கிடையாது. இந்த உலகத்துல இன்னொரு விஷயமும் அந்த குரு சொல்றார், இதுக்கு பயிற்சியே கிடையாது அப்படின்ட்டார். இதை போய் எங்கேயும் ஒரு மாஸ்டர்கிட்ட போய் நீ போய் பயிற்சி கற்றுக்க முடியாது. அவரு பயிற்சிங்கிறது எதை கொடுக்குறாருன்னா, தற்காலிகத்துக்குரிய நீ ஒரு செயல்பாட்டுக்குள்ள வாழ்றதுக்கான ஒரு வழிமுறைக்கு வேணா ஒரு வழிவகை செய்து கொடுக்கறதுக்காக ஒரு வேலை செய்யறாரு வஞ்சிய. இதற்காக ஒரு பயிற்சி கிடையாது அப்படின்ட்டார். அப்ப காடுகள் மலைகள் குகைகள்ல அமர்ந்த யாருக்கும் பயிற்சி கொடுக்கப்படல. அதுவாக ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து நிகழ்ந்துருச்சு. நிகழ்ந்தவர் அதுவா அப்படியே அமர்ந்திருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப அந்த அப்படியே அமர்ந்தே இருக்கிறார்ல பல நாள். ஏன்னா அவர் யாருக்கிட்ட இருந்து வரணுமோ அந்த விஷயம் அவருக்குள்ள உள்ள பந்தோன்னே அவர் தன்னை மறந்து அப்படியே அமர்ந்து அப்படியே குகையிலேயே இருக்கிறாரு. இப்பதான் உட்காந்த மாதிரி, நேற்று உட்காந்த மாதிரியே பல ஆண்டுகளா அப்படியே போயிட்டே இருக்கு அவர் வாழ்க்கை. இது பயிற்சியால செய்து விட முடியாது அப்படிங்கிறது தான் அதோடைய செயல்பாடு. அதே மாதிரிதான் சில நபர்களை, சில மனிதர்கள், சில ஆன்மாக்களுக்கு ஒரு இடத்துல சஞ்சரிக்காம சில நகரங்கள், சில ஒரு உலகம் முழுக்க சில இடங்கள் அப்படியே அவங்கள டிராவல் பண்ணியே வைப்பாங்க. அவங்களுக்கு அந்த பயணத்துக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்படும். அப்ப என்னன்னா, இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுகிட்ட இருந்து ஒரு அலைவரிசை எது வந்திருக்குன்னா, அவங்க அப்படியே இந்த நகரம் முழுக்க அப்படியே போய் ஒவ்வொரு இடத்தையா பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை அவர் வழங்கி இருக்கிறார். உட்கார்ந்த இடத்துக்குள்ளேருந்து ஒரு ஃபீல் பண்றது, ஒரு உணர்றது அங்கிறது ஒண்ணு. இந்த உலகம் முழுக்க அப்படி ரவுண்ட் அடிக்கிறதுங்கிறது ஒண்ணு. இந்த வாய்ப்பையும் அவர் தான் வழங்குறாரு. அப்படியே நீ போயிட்டு வா, ஒரு ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு அப்படியே வா அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வழங்கப்படுது. அப்ப இது எல்லாம் இந்த யோக சூத்திரத்துல உண்மையான கலைகள்ல, உண்மையான செயல்ல அது நிகழணும் அப்படிங்கிறது தான் அதோடைய உண்மை தத்துவம். அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு இயற்கையாக நிகழும், செயற்கையாக நிகழாது. அவருக்குள்ள இது நிகழ்ந்துச்சு அப்படின்னு அவருக்கு ஒருவேளை நிகழ்ந்திருந்தா அது இயற்கையா அவனே நிகழ்த்தினாதான் உண்டு, அவரால நிகழ்த்தி கொள்ள முடியாது. புரியுதுங்களா? இப்ப பல நாள் ஒரு பயிற்சி பெறுகிற மாணவன் அவனுடைய வாழ்க்கையில பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கே தெரியாம அது இயல்பாக ஒரு இடத்திலிருந்து அவனுக்குள்ள ஒரு பரிமாற்றத்தை கிடைக்கப்படுகிறது, ஒரு செயல் கிடைக்கப்படுகிறது. அப்ப அவனுடைய வளர்ச்சி வேற வடிவத்துக்குள் மாறுது, வேற போக்குக்குள்ள மாறுது அப்படிங்கிறது தான் இதோடைய செயல் வடிவம். அப்ப உடல் தத்துவம், மன தத்துவம், இந்த சூழல் எல்லாத்தையும் நம்ம பேசிடலாம். ஆனா இதுக்குள்ள அவ்வளோ பெரிய கடினமான சவால் இருக்கு. இந்த உலகத்துக்குள்ள இந்த அபான வாயு அப்படிங்கிறது மூளைச்சூடு வந்துருங்கிறாங்க. இது தலைக்கு மேல போயிட்டா மூளைச்சூடு வந்துடும். ஒருத்தன் இதை இந்த மூளைச்சூடை குறைக்கிறதுக்கு இங்க மருந்தோ எதுவுமே கிடையாது. ஏன்னா இது ரொம்ப ஒரு ஒரு வேற மாதிரியான ஒரு சூழல். அதனாலதான் தியானத்துக்குள்ள இந்த வாயுவையோ இந்த பித்தப்பை இந்த விஷயங்கள் சரியில்லாத ஒருத்தருக்கு, மலவாசல் சிறுநீர் வாசல் சரியில்லாதவங்களுக்கு ஞானத்துல எல்லாம் சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒண்ணு, அந்த சரியில்லாதவனை கூட சரி செய்ய முடியும்னா இயற்கையா நினைச்சாதான் உண்டு. அப்ப இது இல்லாத பட்சத்துல தியானம் பண்ணி என்ன பண்றான்னா மூளைக்கு அந்த கனலை சூடை ஏற்றிடுறான். அப்ப இந்த அபான வாயு போய் மூளைக்குள்ள போகும்போது அவனுக்கு மண்டை சூடு வந்துடுது. அப்ப அந்த மண்டை சூடுக்குள்ள பித்தம் இருக்கும். இதுவே கேஸ்ட்ரிக் வாயு சம்பந்தமானது தான் அபான வாயுக்குள்ள இருக்கிறது. அப்ப இதோடைய செயலுக்குள்ள பித்தமும் சேர்ந்து நிற்பாங்க. அப்ப அவனால என்ன பண்ணுவான்னா ஒட்டுமொத்தமான நரம்பு மண்டலங்களையும் பிடிச்சி தாக்கி போடுவாங்க. அப்ப அவனுக்கு கிறுக்கு பிடித்தவன் கூட தப்பிச்சு போயிடுவான். இந்த மண்டை சூடு பிடிச்சவனால அவனை தப்பிக்கவே மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா அவனும் தூங்க மாட்டான், நம்மளையும் தூங்க விட மாட்டான். சொல்லுவாங்கல்ல, அந்த நொயின்னு பேசி நச்சரிக்கிறான்னு சொல்லல, அது மாதிரி அனத்திக்கிட்டே இருந்துப்பாங்க.
அதனால தான் தியானத்துக்குள்ள மண்ட சூடு வந்துடாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அப்ப தியானத்துக்குள்ள மண்ட சூடு வந்துடாம பார்த்துக்கணுங்கிறதெல்லாம் எப்படி அப்படின்னா, அது இயல்பாக இயற்கையாக அது ஒருத்தனை ஒரு பருவ மாற்றத்தை 3 மாதம் மழை, 3 மாதம் காற்று, 3 மாதம் வெயில், இப்படி அழகா அதுவா பிரிச்சு வச்சிருக்கு. வானிலையிலேருந்து பிரிச்செல்லாம் வைக்கல. அந்த மாதிரி உனக்குள்ள உடலுக்குள்ள ஒரு இயல்பான ஒரு குருகிட்ட இருந்து ஒண்ணு கிடைக்கப்படுதுன்னா அதுவே பிரிக்கும். ஒரு செக்ஷனையா பிரிக்கும். பிரிச்சு பல ஆண்டுகள் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா இந்த உடலை வந்து ரெடி பண்ணும். அது இயல்பா. அதுக்கு நீ வந்து அந்த மருந்து இந்த மருந்துங்கிறதோட அது இயல்பா இந்த உடல்ல உணவுக்கு தேடுற மாதிரி இயற்கையாகவே உன்னை தேடி ஒரு உணவு வரும், ஒரு பொருள் வரும். அதுக்குள்ள இருந்து அப்படியே இயல்பாகவே நீ வந்து பரிணாமிக்கிறதுக்கும் நீ வளர்றதுக்கும் அது வந்து ஒரு வாய்ப்பை உருவாக்கும், அந்த சூழலை உருவாக்கும். அதுதான் அது என்ன சொல்லுதுன்னா, இயல்பாக இயற்கையாக ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு செயல் கிடைக்குதுன்னா அது சொல்றாங்க, அது வந்து சாமானியம் கிடைக்காது. கிடைக்குதுன்னா அந்த குரு அவருடைய வாக்கு பொய்த்து போவாது, அவருடைய அலைவரிசை பொகுத்து போவாது. அப்ப அந்த குரு பரம்பரையிலேருந்து ஒருத்தர் வளர்றாரு, ஒருத்தர் உருவாகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா அது செய்யறாங்க. அப்ப ஒருத்தர் வளர்றாருல, தியானத்துல இருக்கிறாருல, இப்ப இங்க யாராவது ஒருத்தர் இப்படி வளர்றாருன்னா, இப்ப இந்த இயற்கை சூழல் இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா ஒரு குரு பரம்பரையிலேருந்து ஒருத்தர் வளர்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப அவரே வந்து என்னன்னா உள்ள இருக்கிற அலைவரிசை அது தேவையான செயல்களை அது திட்டத்தை வந்து அது வழிவகுத்து கொடுக்கும். அது ஒரு வடிவத்துக்குள்ள அது செய்யப்படும். நம்ம ஒரு தற்காலிகத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம தாய் தந்தை உணவு பழக்க வழக்கத்துல வளர்த்து ஒரு விஷயம் ரெடி பண்ணி கொண்டாந்து அவளும் ஒரு இடத்துல தோத்து போயிடுறா, மருத்துவரும் ஒரு இடத்துல தோத்து போயிடுறாங்க, நாமளும் பல புத்தகங்களை படிச்சு மருந்துகளை தின்னு நாமளும் தோத்து போயிடுறோம். ஆனா ஒரு குருவால் அலைவரிசை வாங்கப்பட்டவன், ஒரு குருவால் இயற்கையா வளரப்பட்டவன் தோக்கல, அவன் வந்து ஒரு நல்ல செயலுக்குள்ள அடைஞ்சிடறான். புரியுதுங்களா? இதுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். தாய் வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளையா போட்டு நமக்கு உணவு கொடுத்து இப்படி பண்றா. ஆனா அந்த இயற்கை இந்த காற்று தன்மைக்கு ஏற்ற மாதிரி உணவு கிடைக்கிறதுக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணும். அதுக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதுங்களா? அப்ப இவன் என்ன சொல்றான்னா, கோடான கோடி பேத்துக்கு என்னுடைய அலைவரிசை கிடைக்கும், எல்லா பேத்துக்கிட்டே போய் நீ வெந்தயத்தை பயன்படுத்து, சின்ன வெங்காயத்தை பயன்படுத்து, இந்த கீரையை பயன்படுத்து, அந்த கீரையை பயன்படுத்துன்னு நான் நோட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. நான் வந்து வாத்தியார் கிடையாது, நோட்ஸை கொடுத்து உனக்கு எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்தா சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நடைமுறையில் இல்லை. அப்ப நான் கொடுக்குறேன்ல, என்னுடைய அலைவரிசையே அது என்ன பண்ணுன்னா உன்னை வழி நடத்தும், உன்னை ஃபில்டர் பண்ணும். அப்ப அந்த வாயுவையோ அந்த பித்ததையோ அதை சரி செய்யறதுக்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கும். இப்ப இந்த சூழல் சரி இல்லாத பட்சத்துல ஒருத்தருக்கு வந்து இந்த மும்மலத்தை அறுக்க முடியல, மண்டையில வந்து மண்டை சூடு வந்துருச்சு அப்படிங்கும்போது, அப்ப அந்த கரும வினையால அந்த சோதனையான அந்த சோகத்துல ஒருத்தர் தத்தளிக்கின்ற போது அவருக்குள்ள அந்த அலைவரிசை இருக்கு, ஆனா அவரால் முன்னேறி வர முடியாத சூழ்நிலையில அப்ப அந்த அலைவரிசை பல நாள் அவரை காக்க வச்சு அழுது அவர் உடல்ல புலம்பி, இறைவா ஏண்டா இப்படி தியானத்தையும் கொடுத்து இவ்வளவு பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்தேன்னு அது துயரத்துல அப்படியே வெம்பி உருகி போய் நிற்கும் போது ஒரு இடத்துல அந்த அலைவரிசை என்ன பண்ணுதுன்னா, இதை எங்க போனா சரி செய்யலாம் அப்படின்னு ஒரு இடத்த அப்படியே மெல்ல காட்டி கொடுக்க. அப்ப அவருக்குள்ள அந்த இடத்தை நோக்கி போறார். இதுதான் நம்ம ஊர்ல நால்வர்கள் வந்து சில இடத்துல பாடுனா, சில இடத்துல கண்ணு பெற்றான், சில இடத்துல சில விஷயத்த பெற்றான், அருணகிரி போய் இங்க ஒரு விஷயத்த பெற்றான், அங்க ஒரு விஷயத்த பெற்றான்னு ஒரு குறிப்பு இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. இந்த மாதிரி தியானத்துல ஒரு இடத்துல தேக்கம் நடப்பது உறுதி. தேங்கும், ஒரு நீர் வந்து தேங்கிரும். நீர் வந்து ஃப்ளோ எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நீர்நிலை நோய், இந்த நீர்வள நோயின்னு உடல்ல ஒரு நோய் இருக்கு, நீர் சம்பந்தமா ஒரு நோய். அந்த நோய் எப்படின்னா, அந்த நோயோட தன்மை எப்படின்னா, அது வந்து வேற மாதிரி ஒரு மோசமான தன்மைகள் அது வந்து விலகும். அந்த மாதிரி அந்த நோய் என்ன பண்ணும்னா, நீர் நோய் சம்பந்தமா உடல்ல அது இருக்கும்போது, அந்த மாதிரி வடிவத்துக்குள்ள இருக்கும்போது அவங்க நீர் சம்பந்தமான காய்கறிகள், இந்த பீக்கங்காய் அந்த மாதிரி காய்கள்லாம் சாப்பிட்றாங்கல்ல,
அந்த நீர் என்ன பண்ணும்னா நீரும் கொஞ்சம் அதிகரிச்சு இருக்கிற நீர் இருக்குல்ல அந்த நீர் வெளியேறாது, இந்த நீரும் வெளியேறாது. அப்ப நீர் வெளியேறாம இருக்க 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 என்ன ஆகும்னா அந்த நீர் ஒரு நோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அது ஒரு கழிவாக மாறுவதற்கும் அது துர்நாற்றம் அடிப்பதற்கும் அந்த உடலை பால்படுத்துவதற்கும் தோல் உறுப்புகளை பால்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உருவாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது உள்ள அந்த நீர் வெளியேறப்படணும், அது இயற்கையா நிகழணும். அப்ப இந்த மாதிரி ஒரு தேக்கத்துல பல நாள் நீர் வெளியேறாம ஒரு குட்டைக்குள்ளே தேங்கிடுவான். அப்ப அவனுக்கு உள்ள தெரிஞ்சிடும், இதுல இருந்து வெளியே வர முடியல, என்னடா பண்றது அப்படின்னு. விஸ்வாமித்திரர் மாதிரி ஒரு ஆளெல்லாம் தேங்கி கடந்த போது தவிச்சிருக்காங்க. நிறைய பேர் தவிச்சிருவாங்க, நிறைய பேர் கிடையாது, நான் உட்பட தியானத்துக்குள்ள யார் உட்படையும் ஒரு இடத்துல தவிப்பாங்க. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். அதுதான் நம்ம ஜாதகத்துல காலம் நேரம் சரியில்லாதப்ப தவிக்கிறோம்ல, அது மனித தவிப்பு. ஞானிகளுக்கு என்னன்னா அந்த சுத்தி சுழண்டு கொண்டு ஒரு இடத்த விட்டு போக முடியாத ஒரு தவிப்பு இருக்கும். அப்ப இந்த அலைவரிசை அவனை மெல்லமாக எடுத்து கொண்டு போய் சில ஆண்டுகள் அவன் இந்த மாதிரி துன்பத்தில் தவிச்சுக்கிட்டு இங்க நெருக்கணும்னு பார்த்துட்டு அவனை தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல அழகா வேற இடத்துல போடும். அது எந்த இடத்துல போடும்னா இந்த நீர் வெளியேறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல கொண்டு போய் அவனை 6 மாசத்துக்கோ 1 வருஷத்துக்கோ தியானத்திலேயோ இல்லை அங்க தங்க வச்சிரும். அவன் அங்க தங்கறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கிறோம். ஆனா அவன் இந்த நீர் வெளியேறதுக்கு தான் தங்குறோங்கிறது அவனுக்கே தெரியாது. அப்ப அங்க தங்கியே இருப்பான். அப்ப அந்த நீர் வெளியேறும் போது அவன் உடல்ல இருந்து ஒரு பெரிய பருவ மாற்றம் கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கும் போது அப்ப அவன் அங்கிருந்து ஒரு செயல் வடிவத்தை பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி ஒரு ஆசிரமத்துக்குள்ளேயோ ஒரு இடத்துக்குள்ளேயோ உட்கார்ந்து ஒரு சாமானியமாக மும்மலத்தெல்லாம் அறுத்துட முடியாது. கதிர் அருவா வச்சு புல்லையோ நெல்லையோ கரும்பையோ அறுக்கிற மாதிரி மும்மலத்தை அறுக்க முடியாது. மும்மலத்தை அறுக்கணும்னா ரொம்ப ரொம்ப அதான் சொல்றேனே, காலத்தால் ஒருத்தர் உருவாக போறாருனாதான் அவருக்கு இந்த இயற்கையே அந்த மும்மலத்தை அறுக்கிறதுக்கு உதவும். அதன் லேசுப்பட்ட ரூபத்துல அது உதவாது. அவரை பல்வேறுபட்ட ரூபத்துக்குள்ள அவர் போராடி அவர் தவித்து மொழி பிதுங்கி போயிருந்து சொல்லுவாங்கல்ல. அவருடைய கண்கள் எப்படி ஆகும்னா குளம் மாதிரி ஆகும், சமயத்துல எண்ணெய் சட்டி மாதிரி ஆயிருங்கிறாங்க. ஒரு தியானம் பண்றவனுடைய கண்கள் எப்படி ஆகும்னா குளம் மாதிரி அப்படியே நீரால் அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்குமா. எனக்கு என்ன, நான் ஏன் நல்லதானே தியானம் பண்ணேன், இறைவனை அடைய தானே போனேன், நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு குளம் மாதிரி. அதே மாதிரி எண்ணெய் சட்டி மாதிரியும் கொதிக்க ஆரம்பிச்சிடும். 2 வடிவத்துக்குள்ள நடக்கும்போது அவனால என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அது மெல்லமாய் எடுத்துட்டு போய் என்ன பண்ணும், சும்மா சாதாரணமா ஒரு சிறு குழந்தை ஒரு பட்டம் மேல பட்டம் விடுவோம்ல, அந்த பட்டத்தை எடுத்துட்டு ஒரு வேலை பண்ணும்ல, அந்த மாதிரி இவ்வளோ நொந்து போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான்ல அவனை சாதாரண சிறு குழந்தை மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிருந்து தூக்கி அங்க போட்டுருவாங்க. அவ்வளோ பெரிய துயரத்துல இருக்கிறவன் அந்த விஷயத்த அவ்வளோ எளிதாக கடப்பாங்க. இப்ப இதுல இருந்து இயற்கையில இருந்து என்னன்னா ஒரு எளிதா ஒரு விஷயத்த கடக்கவே முடியாது. ஆனா சில நாள் அந்த கடக்க முடியாம நிக்கிற காலம் எதுக்குன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய காரணத்துக்காக தான் அப்படி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப எளிதா கடக்க வைக்கும். நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், பல பேரோட துன்பம், பல பேரோட துயரம், பல பேருடைய கடன், இதெல்லாம் கடக்கவே முடியாது. சொல்யூஷனே கிடையாது. எவனாலே சொல்யூஷன் கொடுக்க முடியாது. தீர்வே கிடையாது. தீர்வு இல்லாத அப்படியே தேங்கி போய் அப்படியே கரங்கி போய் நின்றுவான். அவ்வளவுதான். அவன் கடைசியா அவன் கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் சூசைட். வேற வாய்ப்பே கிடையாது. அது மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கிற வாய்ப்பு, நம்பிக்கையா வச்சிருப்பான். ஆனா அப்படி போராடி இருக்கும்போது ஒரு நாள் குழந்தை மாதிரி ஒருத்தன் ஓடி வருவான். இல்லை ஒரு பெண்ணு ஓடி அவன் உட்காந்துருப்பான். இந்த உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பட்டம் மாட்டிக்கிச்சு இந்த கம்பியில, அதை கொஞ்சம் எடுத்து தரீங்களா அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு இவன் போய் அந்த பட்டத்தை போய், ரொம்ப கோவம்தான் அவனுக்கு, ஆனால் தாண்டி அதை எடுத்து அந்த குழந்தை கையில கொடுப்பான். அந்த குழந்தை அப்படியே ஓடும். ஓடி போய் அங்கே நின்று அந்த பட்டத்தை விடும். மேலே பட்டம் அப்படியே பறந்து போகும். அது பட்டத்தை பறந்து போல இவன் பறக்க போறான், இவன் வாழ்க்கை மாற போகுதுன்னு அது ஒரு குறியீடு காட்டிட்டு போயிடும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு நிலையில இருந்தான்ல, அவன் கடன்லாம் எங்கிட்டு போகும், அந்த கடன்காரெல்லாம் எங்கிட்டு போவான்னே தெரியாதுங்க.
ரொம்ப எளிதா அவன் இரவு முழுக்க உட்காந்து யோசிச்சு பார்ப்பான். 10 ஆண்டுகள் நம்மளை வந்து கறி கொத்துற மாதிரி கொத்துனவன் எங்கடா அவன்? அவனு மீண்டும் மீண்டும் அந்த வாழ்க்கையை வந்து அந்த ரிவல்ஸ் போட்டு 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 ரிவைன் பண்ணி போட்டு பார்ப்பான். அவனை காணவே காணும். அது எப்படா சரியானுச்சுன்னு கூட இவனால தெரியாது. இதுதான் இதே மாதிரிதான் தியானத்துக்குள்ள நிகழும். இதை சரி செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா ஒரு சிறு குழந்தை மாதிரி ஒரு இடத்துல தூக்கி கொண்டு போடுங்க. அப்ப அங்க உட்காரும் போது அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது. அதான் சொல்றான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த கண்டுபிடிக்க முடியாது. உன் உடலுக்குள்ளேயே பல மேப்பை நீ கையில வச்சிருக்கிற தேரிய யாராலையும் சரி, நானும் உட்பட, அந்த இடத்தை நம்மால் கண்டுபிடித்தாலும் அந்த இடத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வரவே முடியாது. ரொம்ப தீர்க்கமா சொல்றேன், கொண்டே வர முடியாது. அப்ப நொந்து நூலாகி அந்து அவளாகி அப்படியே உட்காந்து இதுதான் நமக்கு அனுபவமா இருக்கு, இதை வச்சுதான் ஓட்டணுங்கிற மாதிரி உள்ள வெளியில கும்பிடுறான், வெளியில கும்மி அடிக்கிறான், வெளியில நம்மளை வாழ்காங்கிறான், பெரிய குருங்கிறான். உள்ளுக்குள்ள நொந்து நூலாகி அவன் உட்காந்துருக்கிறான். இதை பெற முடியாம தவிக்கிறான். அப்ப அந்த இடமே அவன் இயல்பாக இயற்கையாக அந்த இடத்த சரி செஞ்சு காட்டி கொடுத்தாதான் உண்டு. காட்டி கொடுக்காமலே நிறைய பேர் செத்து போயிருக்கான். இதுல மனிதனாக பல்வேறுபட்ட மனிதன் நோய்வாய்ப்பட்டு துன்பத்திலே செத்து போனான்ல, அதே மாதிரி தியானத்துல சில இடங்களை காட்டி கொடுக்காம செத்து போனவன் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறான். அவனால் அறியவே முடியல. நீங்க தியானங்கிறது யார் வேணாலும் பண்ணிடலாம். ஆனா சில பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கவும் முடியாது, சில பிளேஸ்மெண்ட்டை கடக்கவும் முடியாது. கண்டுபிடிக்கிறதும் அவன் வந்து குரு வந்து காட்டியும் கொடுக்க மாட்டாங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கொடுக்க மாட்டான். அவன் என்னன்னா, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஆள் மாதிரி உட்காந்துருப்பாங்க அவன். ஆனா நான் இல்லப்பா அப்படின்ருவான். அந்த இடம் அந்த டைம் வரும்போது அங்கே வேலை நடக்கும். குரு தான் பண்ணாருன்னு சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து மாறி இருக்கான். அப்ப வர்றான், வந்து அவர்கிட்ட சந்திச்சுட்டு, குருநாதா நீங்க தான் அப்படிங்கும்போது, நான்லாம் இல்லைப்பான்ட்டுருவாரு. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, அந்த காலத்துக்கு நீ வந்து அப்படிதான் நிக்கணும். ஆனா நானும் நின்னேன், ஒன்றும் பண்ண முடியாது, இது பிரபஞ்சத்தோட விஷயம்தான், சும்மா எடுத்தோம் கவுத்தெல்லாம் பண்ண முடியாது. விவேகானந்தனுடைய புத்தகத்தை படிச்சவன் இந்த உலகத்துல இருப்பான். விவேகானந்தனை பத்தி ஒரு நாள் விவேகானந்தன் மாதிரி யோசிச்சானுச்சிங்களே, அவன் அழுது கதறிடுவான். வாழ முடியாதுப்பா. திருவண்ணாமலையில நீங்க எல்லாம் வாழ்றீங்க. ஒரு நாள் தாய் சோறு இல்லாம நிக்கிறா, கூட இருக்கிற குழந்தைங்கள்லாம் சோறு இல்லாம நிக்குது. நீங்க திருவண்ணாமலையில உனக்கும் சோறு போடுறான், நீ இன்னும் 2 பேர்த்த அழைச்சிட்டு வந்து சோறு வாங்கிக்கிற. அவன் பெத்த தாய்க்கு கண்ணு முன்னாடி சோறு போட முடியல. அவன்கிட்ட ஒரு உயர்ந்த படிப்பு இருக்கு, அவன் கூட பிறந்த சகோதர சகோதரிக்கு சோறு போட முடியல, அவனுக்கு சோறு இல்லை. எப்படி இருக்கும்? இங்க இருந்து ஒருத்தன் சோறை கொண்டு வரலங்க, ஞானத்தை கொண்டு வரான். சுப்ரீம் பவரா இருக்கிற ஒரு குருவை சந்திச்சுதான் ராமகிருஷ்ணர். அவனும் சோறு கொடுக்க மாட்டான் அவங்க அம்மாவுக்கும் இவருக்கும். சோறு கொடுறான்னா கல்கண்டை கொடு வாயில போட்டு ஊட்டுறான் அந்த ஆளு. இப்ப என்னன்னா, சோறு பெரிய விஷயம் இல்ல, அவரு ராமகிருஷ்ணருக்குள்ளேயே இந்த காலத்தை அவன் கடக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, அந்த எளிமைப்படுத்தி எல்லாம் கொடுக்கல. எளிமைப்படுத்தி கொடுத்தா சோறு கிடைச்சவனுக்கு சொர்க்கம் சுகம்னு சொல்லுவாங்கல்ல, அப்புறம் இது வராது. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சில இடத்த எளிமைப்படுத்த முடியாது, எளிமைப்படுத்தவே முடியாது. ஒரு ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணும்போது அப்படியே ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி, ஏதோ வந்துட்ட மாதிரி இருக்கும், ஏதோ நடந்துரும், ஏதோ வந்துடும். அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு 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 விஷயம்தான். அதுக்கப்புறம் தான் இருக்கு ஆட்டம், அதுக்கப்புறம் தான் இருக்கு மேட்ச், உண்மையான மேட்ச்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதுதான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன நிகழுங்கிறத உனக்கு தெரியவே தெரியாது, உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. நீ உருண்டு பிறண்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு பிளாட்டா நின்றுவ. அதுதான் ராமகிருஷ்ணன் உச்சகட்டத்துக்கு போய் காளி நீ காட்டி கொடுக்கலன்னா நான் கழுத்தை அறுத்து செத்துருவேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிளாட்டா நின்றுவோம். விவேகானந்தம் என்ன பண்றதுன்னே தெரியலங்க, என்ன எப்படி போறது, எப்படி கையாளுறதுனே தெரியல. அந்த இடத்துக்குள்ள இருந்து பாருங்க அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கு. என்ன எப்படி தாய்க்காக வாழ போறதா, கல்யாணம் கன்ஃபார்ம் பண்றாங்க,
சரின்னு ஒத்துக்கிட்டான். ஏன்னா குடும்ப வறுமை தீர்னா எல்லாம் ஓகேன்னு. ஆனா குரு வந்து என்ன சொல்லிட்டான், வறுமையை தீர்க்கலைங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க, நீங்க இங்க யாராவது ஒருத்தர் ஒரு ஒரு வகுப்பு முடிஞ்ச உடனே என்னை வந்து அப்படியே ப்ரெஷர் பண்றாங்க, எனக்கு இது தீரணும், இது எனக்கு நடக்கணும், இது போகணும் அப்படின்னு அந்த ப்ரெஷரேஷன் கொடுக்குறாங்க. எல்லாரும் ப்ரெஷரேஷன் கொடுக்குறாங்க. நான் வந்து ஒரு 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 செயல்ல ஒரு ஸ்டேஜில் பேசிட்டு அப்படி வந்து நின்று என்னை ஒரு ரிலாக்ஸேஷன் கூட விட மாட்டாங்க. அந்த ப்ரெஷரை வந்து தாக்குறாங்க. அப்போ அதை தாண்டி நான் என்னை ஸ்டடி பண்ணி நானும் வெளியில வரணும். முதல்ல நானே ஒரு ஸ்டேஜில் இருப்பேன். நான் வெளியில வர்றதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆசுவாசம் ஆகணும். அப்போ கூட இல்லாம ஒன்று வேலை பண்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரேஷன்ல இருக்கிறான் விவேகானந்தன். அப்போ அவன்ட்டு அவங்க அம்மா என்ன சொல்லிச்சுன்னா, டே குடும்பம் தான், தாய் முக்கியம், குடும்பம் முக்கியம்னா காப்பாத்துறது வேற சொல்யூஷன் இல்லை. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கடனை அடைச்சி விட்டுறேன், இந்த வாழ்க்கையை மாத்திடுறேங்கிறாங்க. நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படின்னா வேற வழி இல்லாம ஓகேன்னாரு. அப்ப குரு வந்து கையை பிடிச்சு, கேள்விப்பட்டது உண்மையா அப்படின்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியானா ஆமான்னாரு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும், என் குடும்பத்தோட கஷ்டத்தை உங்க சக்தியை வச்சு தீர்த்து விடுங்க, நீங்க என்ன இதான் கேட்பீங்க, நான் உங்க பின்னாடி ஆன்மீகத்தை பரப்பி இந்த உலகத்தை அப்படியே காப்பாத்துறதுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு தான் நீங்க எல்லாரும் இந்த உலகம் முழுக்க இருக்கிற என்னை சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ உங்க அப்பாவுக்காக, உங்க அண்ணனுக்காக, உங்க தம்பிக்காக, உங்களுக்காக ஏதோ ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளதான் வந்து நிக்கிறீங்க. ஆனா அங்க அங்க என்ன நடந்துச்சுன்னா, 2 பேத்துக்குள்ள அந்த உரையாடல்ல இவரு ஒரு நிர்பந்தத்துல நிக்கிறாரு. எனக்கு வேற வழி இல்லைன்னு பேசாம நிக்கிறாரு. தாய் குழந்தையை காப்பாற்ற வழி இல்லை, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அவரு சக்தி வச்சிருக்கிறாரு, ஆனா குடும்பத்தை வறுமையெல்லாம் காப்பாற்ற முடியாது. இப்போ அவர் என்னமோ சொல்லிட்டு போனாரு, கல்யாணம் நடக்காதுப்பா அப்படின்ட்டு போயிட்டார். இதை நான் மாத்துறேன் அப்படிலாம் சொல்லலை. நானாவது இப்போ நிறைய பேத்துக்கிட்ட நான் பார்த்துக்கிறேங்கிற வார்த்தையை சொல்றேன். இதுவே பெரிய வார்த்தை. நான் பார்த்துக்கிறேங்கிற வார்த்தைய பெரிய வார்த்தை. உங்களுக்கூட கஷ்டம் ஏதாவது பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன். ராமகிருஷ்ணன் நான் பார்த்துக்கிறேன்லாம் சொல்லலைங்க, புரியுதுங்களா? அவர் கண்ணுக்கு முன்னாடியே பல நாள் அழுதான் சோத்துக்கு. விவேகானந்தன் கண்ணுக்கு முன்னாடி குடும்பம் அழுதுச்சு. அவ்வளோ உயர்ந்த சக்தியை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிறேன், அதை சரி செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லவே கிடையாது. இது நடக்காது அப்படின்ட்டு போயிட்டாரு. அதே மாதிரி நடக்கலை. அப்போ அந்த இடத்த விவேகானந்தன் குடும்பமும் மேஜிக்கெல்லாம் காளியும் பண்ணல, ராமகிருஷ்ணன் பண்ணல, உண்மையிலேயே கடந்து வந்தாங்க. அந்த வறுமைன்னா என்ன, கண்ணீர்னா என்ன, துயரம்னா என்ன, துன்பம்னா என்னன்னு உண்மையிலேயே அதுல குளித்து அதுல முழுகி அதுல இருந்து அப்படியே வந்தாங்க. நீர்ல குளிச்சவனா பார்த்திருக்கீங்க, குளத்துல, ஏரியில, ஆறுல எல்லாத்துலயும் குளிச்சவன. ஆனா கண்ணீர்ல குளிச்சவனை பார்த்திருக்கீங்களா? அவன் தான் விவேகானந்தன். கண்ணீர்லேயே குளிக்கிறவன் யாரெல்லாம் இருப்பான்னா, உண்மையிலே நீங்க இந்த ஊர்ல ஞானின்னு ஒருத்தன் சொல்றீங்கல்ல, அவன் முதல்ல ஞானத்துக்கு எதுல குளிப்பான்னா கண்ணீர்ல தான் குளிக்க வைப்பாங்க. யார் குளிக்க வைப்பான்னா அந்த பிரபஞ்சம் தான் குளிக்க வைக்கும். தண்ணீர்ல குளிச்சது வந்து ஞானசானம் வாங்கிக்கிட்டு அவன் எப்படி வருவான்? வரும்போது அப்படியே ஒரு 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 பட்டமளிப்பு விழாவில் வர்ற மாதிரி வருவான். அப்போ அந்த ஞானியை சிரிப்பான். ஏன் சிரிக்கிறாருன்னா, சரி ஏதோ ஒரு நம்ம வாரிசு ஒரு இப்போ தம்பி வந்துட்டான் அதனால ஞானி சிரிக்கிறாருன்னு நினைப்பான். அப்போ ஞானி சொல்லுவான், ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன், உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், நீ பயங்கர ஆனந்தமா வர்ற, ஆனா இதுக்கு அப்புறம் தான்டா நீ கண்ணீர்ல குளிப்ப. அப்போ தெரியும்டா இது முதுகுல சுடுதா தலையில சுடுதா, ஞானம்னா என்ன, ஞானங்கிறத வாய்க்கு வந்தபடி பேச முடியாது, வாய்க்கு வந்தபடி கேள்வி கேட்க முடியாது. அதோடைய ரகசியங்கிறது பிரபஞ்சத்தால எவனாலையும் கண்டுபிடிக்கவோ அதை ஆக்சஸ் பண்ணவோ முடியாது, முடியவே முடியாது. அந்த வாய்ப்பு அது வழங்கினா மட்டும்தான் முடியும். அந்த வாய்ப்பு அது அவ்வளவு சாமானியமா வழங்கவே வழங்காது. அவ்வளோ ஈஸியா அது பிரியாணியை போட்டு தயிர் பச்சடியை வச்சு கத்திரிக்காய் வைக்கிற கதையெல்லாம் பண்ணாது. அவ்வளோ பெரிய ஒரு சவால் இருக்குது. அப்ப அந்த சவாலுங்கிற மாதிரியே தெரியாம தான் ஒருத்தன் தியானம் பண்ண வைக்கும். இவ்வளோ பெரிய சவால் நிறைஞ்ச வேலையை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது சவால் நிறைந்த வேலை அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறீங்க. நீங்க வாழ்றீங்கல்ல, அந்த வாழ்க்கை இருக்குல்ல, இதாச்சும் சவால் தான், அது வாழ்க்கையே கிடையாது. அதுதான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இதையாச்சும் ஒரு சவால்னு சொல்லிக்கலாம், அது வாழ்க்கையே கிடையாது. புரியுதுங்களா?
ஒரு சாவை வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவரை புதைக்காமையே ஒருத்தர் வச்சுக்கிட்டே இருக்கிறார் அவர் முன்னாலியா. அது எப்படி இருக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இறந்துட்டார் ஒருத்தர். அவர் ஒரு நாள் 1.5 நாள் கழிச்சு அவரோட ஸ்மெல்லு தாங்க முடியல. ஆனா அவர் புதைக்க மாட்டேங்கிறாராம். அவரோட தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறாராம். அதே தான் மனித வாழ்க்கைன்ட்டான். இந்த பிணத்தோட வாழ்ற வாழ்க்கை தான் மனுஷ வாழ்க்கை. அந்த ஞானத்துக்கான வாழ்க்கையில ஒரு சவால் இருக்கு. ஆனா மனித வாழ்க்கைங்கிறது இந்த பிணம், செத்து போன பிணத்தோட படுத்து கிடக்கிறது, உட்கார்ந்து இருக்கிறது தான். நீங்க பணம், புகழ் உங்க பெட்டு கிட்டலாம் இருக்குல்ல, அது பணத்தோட தூங்குற மாதிரி தான். அதான் ஞானி சொன்னா ஆள்கொல்லின்னா. பீரோல்ல தங்கம் வச்சிருக்கிறேன், பவுன் வச்சிருக்கிறேன், நீ வந்து அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறேன், அழகா ஒரு ஏசி அறைய போட்டு வச்சிருக்கிறேன், அப்படியே கலர் லைட்ல தூங்குறல்ல, பணத்தோட தூங்குறது பான்ட்டான். செவரே இல்லைன்ட்டான் எனக்கு வீடுல. அவன் ஞானம் அடைஞ்சவன். செவரே கிடையாதுப்பா நம்ம வீட்டுல. செவரில் காத்தாடி எல்லாம் கிடையாது. ஃபுல்லா ஓப்பன் தான். தரையே கிடையாது. அப்படியே மிதந்துக்கிட்டே தூங்குறோங்கிறான். அதான் காற்றுக்குள்ள இருக்கிற ஒரு உண்மைதமான விஷயம். அவ்வளவு பெரிய சவாலுக்குள்ள நீ வந்துட்டன்னா, நீ என்னன்னா வந்துட்டன்னா அங்க என்ன மெயின்னா, சாவை பார்க்க மாட்டேன். சாவு கிடையாது. இதுதான் அங்க இருக்கிற பெரிய ரகசியம். என்னன்னா சாவே கிடையாது. நீ சாவ மாட்ட. புரியுதுங்களா? அப்ப நீ எப்படி இருப்பங்கிறத அதை பார்த்துக்க. அப்ப எப்படி இருக்கிறங்கிறது, அப்ப அதை கடந்து வர்றது எவ்வளவு பெரிய செயல். அப்ப நெருப்பு, நீர், மண்ணு, பல விஷயங்களை ஒரு யுகம் மாதிரி கடந்து வரணும். ஒரு சாதாரணமா இன்னைக்கு குழந்தை மாதிரி இந்த சக்கரத்துலேருந்து அந்த சக்கரத்துக்கு போயிட்டு அந்த சக்கரத்துலேருந்து அந்த சக்கரங்கிறாங்க. அது வந்து என்னன்னா ஒரு நெருப்பாற்ற கடக்கிற மாதிரிங்கிறான். இதுல இருந்து அதுக்கு போறது. ஒரு 7 கடல் இருக்குன்னா அந்த 7 கடலை கடக்கிற மாதிரிங்கிறான். 7 கடலை நீந்தி கடக்கணுங்கிறான். புரியுதுங்களா? இப்ப இங்க வந்து ஒரு நம்ம உலகத்துல நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு தியானங்கிறது, தியான வகுப்புங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். நானும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக சொல்லலாம். ஆனா அது நிஜம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நிஜமா தான் சொல்ல முடியும்.